சேவல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த சேவலின் தாழ்மையான வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்கள் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் இருக்கக்கூடிய அருணாச்சலம் ஸ்டுடியோவில் எடுத்த படங்கள் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் ஏவிஎம் ஸ்டுடியோ, சத்யா ஸ்டுடியோ, ஜெமினி ஸ்டுடியோ, வாகினி ஸ்டுடியோ, இப்படி ஃபேமஸான ஸ்டுடியோக்கள் நிறைய இருந்தது. நம்ம தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் படப்பிடிப்பு தளங்களாக அமைக்கப்பட்டிருந்த பிரபலமான ஸ்டுடியோக்கள் எல்லாமே புதிய தலைமுறையினர் வருகையினாலும், சென்னையில் அன்றாட வாழ்க்கை முறை மாறி வருவதாலும், சென்னையில் இருந்த பிரபலமான ஸ்டுடியோக்கள் எல்லாமே இப்போது வணிக வளாகங்களாகவும் அடுக்குமாடி குடியிருப்புகளாகவும் மாறிவிட்டது. அப்படி இந்த நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு இன்னைக்கு அருணாச்சலம் ஸ்டுடியோவும் அடுக்குமாடி குடியிருப்புகளாக மாறிவிட்டது. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு அருணாச்சலம் ஸ்டுடியோவும் இப்போது ஸ்டுடியோ இல்லாமல் அடுக்குமாடி குடியிருப்பாக மாறிவிட்டது. அந்த முன்னாடி இந்த அருணாச்சலம் ஸ்டுடியோ இருக்கும்போது என்னென்ன படங்கள் எடுத்தாங்க என்பது பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் வடபழனிக்கு மிக அருகில் அமைந்துள்ள சாலிகிராமம்ங்கிற ஊரில் இருக்கக்கூடிய இளைய தளபதி விஜய் அவர்கள் வெகு காலமாக வாழ்ந்த வீடு. சின்ன வயசில் இந்த வீட்டில் தான் இளைய தளபதி விஜய் அவர்கள் வாழ்ந்தாங்க. இப்போ இளைய தளபதி விஜய் அவர்களுடைய அப்பா இயக்குனர் S.A. சந்திரசேகர் அவர்கள், அவங்க அம்மா சிங்கர் சோபா அவர்கள் இந்த வீட்டில் வாழ்ந்துட்டு வர்றாங்க. நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் சாலிகிராமத்தில் அருணாச்சலம் ரோட்டில் அமைந்துள்ள அருணாச்சலம் ஸ்டுடியோவுக்கு தான் நான் வந்தேன். வர்ற வழியில் சாலிகிராமத்தில் இதே லோகையா காலனியில் விஜய் அவர்கள் வீடு இருந்தது. அதை பார்த்த உடனே வண்டி நிப்பாட்டி லைட்டாக கேட்டெல்லாம் திறந்துருந்தது. இன்னும் உள்ளே போய் பார்த்தேன். ஒரு வாட்ச்மேன் மட்டும் இருந்தார், வாசலில் உட்காந்துருந்தார். அவர் ஏதோ கையை கட்டணமாக இருந்து நம்ம எந்தவித அனுமதியும் பெறவில்லைங்கிறதுனால நான் வெளியே வந்துட்டேன். இளைய தளபதி விஜய் அவர்கள் ரொம்ப சின்ன வயசில் இருக்கும்போதே நான் இந்த வீட்டில் விஜய் அவர்களை பார்த்துருக்கேன். அப்போ வந்து சாலிகிராமத்தில் லோகியா காலனியில் இந்த வீட்டுக்கு நான் வந்து பார்ப்பேன். அப்போல்லாம் இந்த கேட்டில் ஃப்ரண்ட் சைடில் ஜோசப் விஜய் இல்லம் அப்படின்னு போட்டிருக்கோம். அதெல்லாம் இப்போ அந்த கல்வெட்டெல்லாம் மாற்றிருக்காங்க. இப்போ வெறும் விஜய் அப்படின்னு மட்டும்தான் ஒரு மார்பிளில் எழுதியிருக்காங்க. இளைய தளபதி விஜய் அவர்கள் வீடு சாலிகிராமத்தில் லோகியா காலனிங்கிற இடத்துல இந்த வீடு இருக்குது. இந்த வீட்டுக்கு நேரே பேக் சைடு தான் நடிகர் ராமராஜன் நளினி தம்பதிகள் வாழ்ந்த வீடு இருக்குது. இந்த விஜய் வீட்டுக்கு நேரே பேக் சைடில் தான் இந்த நடிகர் ராமராஜன் நளினி தம்பதிகள் வாழ்ந்த வீடு வரும். இந்த ராமராஜன் நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த ராமராஜன் நளினி தம்பதிகள் வாழ்ந்த வீட்டுக்கு நேரே பேக் சைடில் தான் நம்ம பார்த்த இளைய தளபதி விஜய் அவர்கள் வீடு இருக்குது. நடிகர் ராமராஜன் நளினி தம்பதிகள் வாழ்ந்த இந்த வீடு இப்போ நடிகர் ராமராஜன் அவர்கள் கையில் இல்லை. இந்த வீட்டை வித்துட்டாங்க. ராமராஜன் நளினி தம்பதிகள் வாழ்ந்த இந்த வீட்டை யாரோ தண்ணி கம்பெனிக்காரங்க இப்போ விலைக்கு வாங்கியிருக்காங்க. நடிகர் ராமராஜன் நளினி தம்பதிகள் வாழ்ந்த இந்த வீட்டுக்கு அடுத்த தெருவு சாலிகிராமத்தில் காவேரி தெருவு, காவேரி ஸ்ட்ரீட்டில் தான் இளைய தளபதி விஜய் அவர்கள் சின்ன வயசில் பிறந்து வளர்ந்த வீடு, பழைய வீடு. இளைய தளபதி விஜய் அவர்களுடைய பழைய வீடுன்னு சொல்லுவாங்க. சாலிகிராமத்தில் காவேரி தெருவில் இருக்குது இந்த வீடு. சாலிகிராமத்தில் காவேரி தெருவில் அமைந்துள்ள இளைய தளபதி விஜய் அவர்கள் பிறந்து வளர்ந்த இந்த வீடு முதல்ல ஒரு சின்ன வீடாக தான் இருந்தது. அதுக்கப்புறமா அந்த வீட்டை இடிச்சிட்டு இப்போ அடுக்குமாடி குடியிருப்பாக கட்டி வாடகைக்கு விட்டுருக்காங்க. நடிகர் இளைய தளபதி விஜய் அவர்கள் பிறந்து வளர்ந்த வீடு சென்னையில் சாலிகிராமத்தில் இந்த காவேரி தெருவில் இருக்குது. இந்த காவேரி தெருவிலேருந்து அப்படியே கொஞ்சம் 2 தெருவு தள்ளி போனோம்னா புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய வீடு இருக்குது. புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய வீடு சென்னையில் சாலிகிராமத்தில் காவேரி தெருவிலேருந்து 2 தெருவு தள்ளி ஆண்டாள் அழகர் தெருவில் இருக்குது. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய வீடு கட்டுறாங்க. இதுவும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு சொந்தமானது தான் சொல்கிறாங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்களை இந்த சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய ஆண்டாள் அழகர் தெருவில் நான் நிறைய முறை பார்த்துருக்கேன். ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இறப்புக்கு அப்புறமா இப்போ தான் முதல் முறையாக வர்றேன். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய வீடு சென்னையில் சாலிகிராமத்தில் ஆண்டாள் அழகர் தெருவில் இருந்தால் கூட இந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய வீடு கட்டுறாங்க. இந்த பெரிய வீடு கட்டுறதுக்கு பக்கத்தில் தான் விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வீடும் விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனும் ரொம்ப பக்கத்தில் அமைந்துள்ளது. முன்னாடியெல்லாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வீட்டு முன்னால் இப்படி போலீஸ் கேபின் அமைச்சிட மாட்டாங்க. இப்போ கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இறப்புக்கு அப்புறமா போலீஸ்காரங்க நிரந்தரமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வீட்டுக்கு முன்னால் கேபின் அமைச்சு போலீஸ் 2 பேர் இந்த போலீஸ் கேபினில் இருக்காங்க. கேப்டன் அவர்கள் வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் உள்ள போலீஸ்காரங்கெல்லாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய வீட்டில இருந்து 2 தெருவு தள்ளி வந்தோம்னா இதே சாலிகிராமத்தில் அருணாச்சலம் ரோடு வரும்.
அருணாச்சலம் ரோட்டில் தான் இளைய தளபதி விஜய் அவர்களுடைய இடம் இருக்கு. இந்த கைவண்டி விட்டுக்காக பாருங்க, கைவண்டிக்கு பின்னால் இருக்கிறது இளைய தளபதி விஜய் அவர்களுடைய இடம். இளைய தளபதி விஜய் அவர்கள் வாங்கி வச்சிருக்கிற காலி மனைக்கு பக்கத்திலேயே இளைய தளபதி விஜய் அவர்களுடைய கல்யாண மண்டபம் இருக்கு. இளைய தளபதி விஜய் அவர்களுடைய கல்யாண மண்டபத்தை இப்போ ட்ரெண்ட்ஸ் துணி கடைக்கு வாடகைக்கு விட்டுருக்காங்க. முன்னால இது இளைய தளபதி விஜய் அவர்களுடைய அம்மாவுடைய பேரான சோபா திருமண மண்டபமா இந்த பில்டிங் இருந்தது. இப்போ ட்ரெண்ட்ஸ் துணி கடைக்கு இந்த சோபா திருமண மண்டபத்தை வாடகைக்கு விட்டுருக்காங்க. முன்னால இந்த பில்டிங் திருமண மண்டபமா இருக்கும்போது இருந்த ஜன்னல் எல்லாம் இப்போ அடைச்சிருக்காங்க. இளைய தளபதி விஜய் அவர்களுடைய கல்யாண மண்டபம் சோபா திருமண மண்டபத்துக்கு நேரே எதிர்ப்புறம் தான் நம்ம பார்க்க போற ஷூட்டிங் ஸ்பாட்டு அருணாச்சலம் ஸ்டுடியோ இருக்கு. சென்னையில் சாலிகிராமம்ங்கிற ஊரில் இருக்கக்கூடிய அருணாச்சலம் ரோட்டில் நடிகர் விஜய் அவர்களுக்கு சொந்தமான சோபா திருமண மண்டபத்துக்கு நேரே எதிர்த்தால தான் இந்த அருணாச்சலம் ஸ்டுடியோ இருக்கு. இதுதான் நம்ம பார்க்க போற ஷூட்டிங் ஸ்பாட்டு அருணாச்சலம் ஸ்டுடியோ இருந்த இடம். முன்னாடியே இந்த அருணாச்சலம் ஸ்டுடியோவில் இதுதான் இந்த என்ட்ரன்ஸ் அப்படியே தான் இருக்குது. என்ட்ரன்ஸில் உள்ள போனதுமே கோவிலும் அப்படியே தான் இருக்குது. ஸ்டுடியோ இருந்த இடத்த தான் அடுக்குமாடி குடியிருப்பாக கட்டியிருக்காங்க. இந்த அருணாச்சலம் ஸ்டுடியோ இருந்த இடம் 2-3 அண்ணன் தம்பிகளுக்கு சொந்தமானதாக இருக்கலாம் என நான் நினைக்கிறேன். ஏன்னா அருணாச்சலம் ஸ்டுடியோ இந்த என்ட்ரன்ஸில் உள்ள வந்ததுமே இந்த கோவில் தான் இருக்கும், முன்னாலே இருக்குது. இந்த ஸ்டுடியோ இருக்கும்போதே இந்த கோவில் இங்கே உண்டு. இந்த கோவிலுக்கு அடுத்தல உள்ளே வரும்போது 2 பகுதிகளை காலி மனை பிரித்து விட்டுருக்காங்க, நடுவில் பாதை போட்டு விட்ருக்காங்க. ஆனால் அந்த பாதை போட்டு விட்ருக்க அந்த பில்டிங் இருக்க ஏரியாவில் தான் முழுவதும் ஸ்டுடியோக்கள் அமைந்திருந்து. இந்த காலியாக இருக்க இடங்களில் சின்ன சின்ன கடைகள் கட்டி விட்டுருந்தாங்க. ஆந்திர மாநிலம் ஹைதராபாத்தில் ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டி உருவானதுக்கப்புறம் ஏவிஎம் ஸ்டுடியோ, அருணாச்சலம் ஸ்டுடியோ, சத்யா ஸ்டுடியோ, வாங்குனி ஸ்டுடியோலாம் படப்பிடிப்பு இல்லாததுனால இந்த அருணாச்சலம் ஸ்டுடியோவையும் இப்போ அடுக்குமாடி குடியிருப்பாக கட்டிட்டாங்க. இந்த அருணாச்சலம் ஸ்டுடியோவில் நேம் போர்டெல்லாம் கிடையாது. இங்கே இந்த ஸ்டுடியோவில் வாட்ச்மேன்லாம் இருக்க மாட்டாங்க. யார் வந்தாலும் இந்த ஸ்டுடியோவில் ஷூட்டிங் வேடிக்கை பார்க்கலாம். சென்னையில் இருக்கக்கூடிய வடபழனியில் அமைந்துள்ள ஏவிஎம் ஸ்டுடியோவிலிருந்து இந்த அருணாச்சலம் ஸ்டுடியோ இருந்த பகுதி, இந்த இடம் சரியாக 1 கிலோமீட்டரில் தான் அமைந்துள்ளது. இந்த அருணாச்சலம் ஸ்டுடியோ இந்த இடத்துலேருந்து பிரசாத் ஸ்டுடியோ ஒரு 1/2 கிலோமீட்டரில் தான் இருக்குது. இதிலிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் தான் பிரசாத் ஸ்டுடியோ இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்த நடிகர் விஜய் அவர்களுடைய வீடு, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வீடு, ராமராஜன் நல்லினி தம்பதிகள் வாழ்ந்த வீடெல்லாம் இந்த ஸ்டுடியோலேருந்து 1 கிலோமீட்டர் தான் இருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த இடத்துல தான் இந்த இடது சைடில் இந்த பெரிய ஆலமரம் இந்த ஸ்டுடியோவில் இருந்து இந்த காலி மனைக்கு அடுத்தல முதல்ல வந்ததும் இந்த ஆலமரம் தான் பார்க்க முடியும். இந்த அருணாச்சலம் ஸ்டுடியோ இருக்கும்போது இந்த இடத்துல இருந்த இந்த ஆலமரத்துக்கு பின்னால் தான் இந்த குடிசை செட்டு இருந்தது. இந்த குடிசை செட்டும் இந்த அருணாச்சலம் ஸ்டுடியோவில் தான் இருந்தது. இங்கே இருந்த குடிசை செட்டுக்கு பக்கத்தில் குளம் இருந்தது, தாமரை குளம்னு சொல்லுவாங்க. இதில் தாமரை பூக்கள் நிறைய வளர்ந்து நிற்கும். இந்த குளம் இங்கே தான் இருந்தது. இந்த குளத்துக்கு பக்கத்தில் குடிசை செட்டு இருந்தது. குடிசை செட்டுக்கு பக்கத்தில் ஆலமரம். இப்படி அமைஞ்சிருந்தது இந்த அருணாச்சலம் ஸ்டுடியோ. இந்த ஆலமரத்துக்கு அடுத்தால ஒரு கோவில் செட்டும் இங்கே போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா இங்கே செட்டு போட்டு படமாக்குறதுக்கு நிறைய காலி இடம் நிறைய அங்கே இருக்கும். இந்த அருணாச்சலம் ஸ்டுடியோவில் இருந்த ஆலமரத்துக்கு இடது பக்கம்தான் குடிசை செட்டு போட்டிருந்தாங்க. அப்புறமா இந்த தாமரை குளத்துக்கு பின்னால் கடை மாதிரி கட்டி விட்டுருப்பாங்க, கொஞ்சம் சிட்டி எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் கோவில், இந்த கோவில் இருக்கு பாருங்க, குளத்துக்கு இடத்துல இந்த கோவில் செட்டு, இது ஒரு செட்டு தான் கோவில். ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி, ஸ்ரீபிரியா இணைந்து நடித்த தனிக்காட்டு ராஜா திரைப்படத்தில் வரக்கூடிய நான் தாண்டா இப்போ தேவதாஸ்ங்கிற பாடல் இந்த அருணாச்சலம் ஸ்டுடியோவில் முன்னால் நின்ன ஆலமரத்தில் முன்னால் தான் எடுத்திருப்பாங்க. தனிக்காட்டு ராஜா படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சியில் எங்கே இருந்த ஆலமரத்தை நல்லா காட்டியிருப்பாங்க. தனிக்காட்டு ராஜா படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் இந்த அருணாச்சலம் ஸ்டுடியோவில் இருந்த ஆலமரத்தை பேச வச்சு தான் படமாக்குனாங்க. தனிக்காட்டு ராஜா படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் முழு பாடலுமே இந்த அருணாச்சலம் ஸ்டுடியோவில் தான் எடுத்தாங்க. இயக்குனர் மகேந்திரன் அவர்கள் இயக்கத்தில் ரஜினிகாந்த், ஜெயலட்சுமி, சோபா இணைந்து நடித்த முள்ளும் மலரும் படத்தில் வரக்கூடிய ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை என்கிற பாடல் இந்த அருணாச்சலம் ஸ்டுடியோவில் இந்த ஆலமரம் முன்னால தான் எடுத்தாங்க.
முள்ளும் மலரும் படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் எங்க இரவு நேரத்தில் படமாக்குனாங்க. முள்ளும் மலரும் படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சியில் இந்த ஆலமரம் முன்னால தான் நிறைய காட்சி எடுத்தாங்க. முள்ளும் மலரும் படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சியில் இங்கே இருந்த ஆலமரத்தை அழகாக காட்டியிருப்பாங்க. முள்ளும் மலரும் படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் முழு பாடலுமே இந்த ஸ்டுடியோவில் தான் எடுத்தாங்க. இதே முள்ளும் மலரும் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் காட்சி தான். இயக்குனர் S.A. சந்திரசேகர் அவர்கள் இயக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த், ராதிகா இணைந்து நடித்த நீதியின் மறுபக்கம் திரைப்படம் இங்க படமாக்கியிருப்பாங்க. நீதியின் மறுபக்கம் படத்துல செந்தாமரை மினிஸ்டரா பொதுமக்கள்கிட்ட வந்து மீட்டிங் பேசுற மாதிரி இங்க ஸ்டேஜ் அமைச்சு படமாக்குனாங்க. நீதியின் மறுபக்கம் படத்தில் வரக்கூடிய செந்தாமரை மீட்டிங் பேசுற காட்சி இந்த அருணாச்சலம் ஸ்டுடியோவில் தான் எடுத்தாங்க. இந்த நீதியின் மறுபக்கம் திரைப்படத்தில் இந்த அருணாச்சலம் ஸ்டுடியோவில் இருந்த ஆலமரத்தை சுற்றி சந்தை செட்டு போட்டிருப்பாங்க. சந்தை செட்டில் ராதிகா அவர்களும் கேப்டன் அவர்களும் சந்திச்சு பேசுற காட்சி இந்த அருணாச்சலம் ஸ்டுடியோவில் படமாக்குனாங்க. நீதியின் மறுபக்கம் படத்துல அருணாச்சலம் ஸ்டுடியோவில் இருந்த ஆலமரத்தை சுத்தி தான் சந்தை செட்டு போட்டிருப்பாங்க. நீதியின் மறுபக்கம் படத்துல இந்த ஆலமரம் முன்னால தான் நிறைய காட்சி எடுத்திருப்பாங்க. இந்த நீதியின் மறுபக்கம் படத்துல இந்த ஆலமரத்தை அழகா காட்டியிருப்பாங்க. இந்த நீதியின் மறுபக்கம் படத்துல இந்த ஆலமரத்தை நிறைய காட்சிகள்ல காட்டுவாங்க. இந்த நீதியின் மறுபக்கம் திரைப்படத்துல கேப்டன் அவர்கள் கோழி பிடிக்கிற காட்சியெல்லாம் இந்த ஆலமரம் முன்னால தான் எடுத்திருப்பாங்க. இந்த நீதியின் மறுபக்கம் திரைப்படத்துல கேப்டன் அவர்கள் ராதிகாவை கட்டி பிடிக்கிற காட்சியெல்லாம் இந்த ஆலமரத்துக்கு பின்னால இருக்கக்கூடிய குடிசை முன்னால எடுத்திருப்பாங்க. இந்த நீதியின் மறுபக்கம் திரைப்படத்துல கேப்டன் அவர்களும் ராதிகாவும் கட்டி பிடிச்சிக்கிற காட்சியெல்லாம் இந்த ஸ்டுடியோவில் ஆலமரத்துக்கு பின்னால குடிசை செட்டு இருக்கு, அந்த குடிசை செட்டு முன்னால தான் எடுத்தாங்க. மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் வேற ஆளை பாரு. இந்த நீதியின் மறுபக்கம் திரைப்படத்துல இந்த ஆலமரம் முன்னால தான் சந்தை வியாபாரிகள் எல்லாம் கேப்டன் அவர்கள்ட்ட கடன் கேட்கிற காட்சி எடுத்திருப்பாங்க. இந்த நீதியின் மறுபக்கம் திரைப்படத்துல ராதிகா சாப்பிட்டதுக்காக சந்தை வியாபாரிகள் கேப்டனிடம் வந்து காசு கேட்கும் காட்சி இந்த ஆலமரம் முன்னால தான் எடுத்தாங்க. இந்த நீதியின் மறுபக்கம் திரைப்படத்துல இந்த அருணாச்சலம் ஸ்டுடியோவில் தான் நிறைய காட்சிகள் எடுத்தாங்க. இதே நீதியின் மறுபக்கம் திரைப்படத்தில் வரக்கூடிய காட்சி தான். பாக்யராஜ், ராதிகா இணைந்து நடித்த இன்று போய் நாளை வா திரைப்படம் இங்கே படமாக்கியிருப்பாங்க. இன்று போய் நாளை வா திரைப்படத்தில் வரக்கூடிய ரவுடிகள் எல்லாமே இந்த ஆலமரம் முன்னால் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற காட்சி எடுத்திருப்பாங்க. இன்று போய் நாளை வா திரைப்படத்தில் பாக்யராஜ் ரவுடிகளை தேடி வர்ற காட்சி இங்கே படமாக்கியிருப்பாங்க.
இன்று போய் நாளை வா திரைப்படத்தில் பாக்யராஜ் ரவுடிகளை வந்து இந்த ஆலமரத்தில் சந்திக்கிற காட்சி படமாக்கியிருப்பாங்க. உங்ககிட்ட தனியா பேசணும், கொஞ்சம் அப்படி வர்றீங்களா? இன்று போய் நாளை வா திரைப்படத்தில் பாக்யராஜ் ரவுடிகள்கிட்ட பேசுகிற காட்சிகள் எல்லாம் இந்த அருணாச்சலம் ஸ்டுடியோவில் இருந்த ஆலமரம் முன்னால தான் படமாக்குனாங்க. இல்ல சார், இது உங்க வாழ்க்கை பிரச்சனை. அதான் நமக்கு வாழ்க்கையே பிரச்சனை தான்ப்பா. இன்று போய் நாளை வா திரைப்படத்தில் ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரவுடிங்கள்கிட்ட பாக்யராஜ் கேட்குற காட்சி இந்த ஆலமரம் முன்னால தான் எடுத்தாங்க. சார், ஜெயா தங்கமான பொண்ணு சார், கல்யாணம் பண்ணா உங்களை தான் கல்யாணம். இன்று போய் நாளை வா திரைப்படமும் இங்க இரவு நேரத்தில் தான் படமாக்குனாங்க. யார் பாரு ஜெயா? ஹிந்தி படித்த பொண்ணு சார். ஒரு நாள் நைட் சினிமா பார்த்துட்டு வரும்போது இவர் அந்த பொண்ணை கெடுத்துட்டாரு. அது இதே இன்று போய் நாளை வா திரைப்படத்தில் வரக்கூடிய காட்சி தான் சார். அந்த பொண்ணு வீட்டை விட்டு அப்பா அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு தனியா வர சொன்னா வராது சார். அந்த பொண்ணுக்கு கல்யாணம் வேணுமா வேணாமா? கார்த்திக் ரக்ஷனா இணைந்து நடித்த பூவரசன் திரைப்படம் இந்த அருணாச்சலம் ஸ்டுடியோவில் படமாக்குனாங்க. பூவரசன் திரைப்படத்தில் வரக்கூடிய கிளைமாக்ஸ் சண்டை காட்சி இந்த அருணாச்சலம் ஸ்டுடியோவில் இந்த ஆலமரம் பக்கத்தில் படமாக்குனாங்க. பூவரசன் படத்தில் வரக்கூடிய கிளைமாக்ஸ் சண்டை காட்சியும் இங்கே இரவு நேரத்தில் தான் எடுத்தாங்க. பூவரசன் படத்தில் வரக்கூடிய கிளைமாக்ஸ் சண்டை காட்சி இங்கே படமாக்கும் போது இந்த ஆலமரத்துக்கு பின்னால் இருக்கிற குடிசைகள்லாம் தெரியாதவாறு அட்டை வச்சு மறைச்சி அந்த அட்டையில் கோவில் சுவர் மாதிரி பெயிண்ட் பண்ணி இங்கே படமாக்குனாங்க. பூவரசன் படத்தில் வரக்கூடிய கிளைமாக்ஸ் சண்டை காட்சி முழுவதுமே இந்த அருணாச்சலம் ஸ்டுடியோவில் தான் எடுத்தாங்க. இயக்குனர் S.A. சந்திரசேகர் அவர்கள் இயக்கத்தில் விஜய், சங்கவி, விஜயகுமார், ஸ்ரீவித்யா, கவுண்டமணி இணைந்து நடித்த ரசிகன் திரைப்படத்தில் வரக்கூடிய தம்பி கொஞ்சம் நில்லப்பா என்ற பாடல் இந்த அருணாச்சலம் ஸ்டுடியோவில் இந்த ஆலமரம் முன்னால் எடுத்தாங்க. தம்பி கொஞ்சம் நில்லப்பா, தப்பி இருந்தா சொல்லுப்பா. ரசிகன் படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சியில் இயக்குனர் S.A. சந்திரசேகர் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. ராமராஜன், ராணி, செந்தில், கவுண்டமணி இவர்கள் இணைந்து நடித்த வில்லுப்பாட்டுக்காரன் திரைப்படம் இங்கே படமாக்குனாங்க. வில்லுப்பாட்டுக்காரன் திரைப்படத்தில் கவுண்டமணி, செந்தில் காமெடி காட்சி இந்த அருணாச்சலம் ஸ்டுடியோவில் இந்த ஆலமரத்துக்கு முன்னால் எடுத்தாங்க. வில்லுப்பாட்டுக்காரன் திரைப்படத்தில் கவுண்டமணி செந்தில அடிக்க போற காட்சி இந்த ஆலமரம் முன்னால எடுத்திருப்பாங்க. இனிமே அடிச்சீங்கன்னா நடக்கிறது வேற. இந்த வில்லுப்பாட்டுக்காரன் திரைப்படத்தில் செந்தில் மந்திரவாதி வச்சு கவுண்டமணிக்கு கையை கட்டுற காட்சி இந்த ஆலமரத்துக்கு பின்னால இருக்கிற குடிசை செட்டில் எடுத்தாங்க. இந்த வில்லுப்பாட்டுக்காரன் திரைப்படத்தில் மந்திரவாதிகிட்ட இருந்து கை கட்ட அவுத்துட்டு வர்ற கவுண்டமணி செந்தில தேடி வர்ற காட்சி எடுத்திருப்பாங்க. வில்லுப்பாட்டுக்காரன் திரைப்படத்தில் இந்த காமெடி காட்சி படமாக்கும் போது வேற ஆங்கிளில் படமாக்கியிருக்காங்க. இந்த ஆலமரத்துக்கு பின்னால் குடிசைகள் இருக்கும். இன்னொரு ஆங்கிள் இருந்து பார்த்தா இந்த ஆலமரத்துக்கு பின்னால் இந்த அருணாச்சலம் ஸ்டுடியோவில் இருக்கக்கூடிய செட்டு கோவில் தெரியும். இந்த வில்லுப்பாட்டுக்காரன் திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த காமெடி காட்சியில் செந்தில் இந்த ஆலமரத்துக்கு மேலே ஏறி இருப்பார். இந்த வில்லுப்பாட்டுக்காரன் திரைப்படத்தில் வரக்கூடிய காமெடி காட்சி முழுவதுமே இந்த அருணாச்சலம் ஸ்டுடியோவில் தான் எடுத்தாங்க. எங்கிருந்து வந்தியா அங்கேயே போயிட்டியா நீ? நீ அங்கதான் இருக்கிற, நான் இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேன். ஐயா கட்ட. இந்த வில்லுப்பாட்டுக்காரன் திரைப்படத்தில் கவுண்டமணி செந்தில கல்லால் அடிக்கிற காட்சி இந்த ஆலமரம் முன்னால எடுத்திருப்பாங்க. வாங்கிக்கடா வாங்கிக்கடா
இந்த வில்லுப்பாட்டுக்காரன் திரைப்படத்துல செந்தில் சாமியார் வேஷம் போட்டு இந்த ஆலமரம் முன்னால போதிக்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. ஓ, நான் சொல்றதை எல்லாம் நல்லா கேட்டுக்கங்க. ஈரான் ஈராக்ல சண்டை போட்டாங்க. என்ன இந்த வில்லுப்பாட்டுக்காரன் திரைப்படத்துல சாமியார் வேஷம் போட்டு இருக்க செந்தில தேடி கவுண்டமணி வர்ற காட்சி எடுத்திருப்பாங்க. விட்டு மேய விடுறதா, அடுப்புல இருந்து கொல்லி கட்டி எடுத்து கறிக்கு விடுறதா? நாயை விட்டு நக்க விடு. நாய் இவனை நக்கணுங்களா இல்ல இவன்? இந்த வில்லுப்பாட்டுக்காரன் திரைப்படத்துல வரக்கூடிய காமெடி காட்சி முழுவதுமே இந்த ஆலமரத்தை பேச வச்சு தான் படமாக்குனாங்க. நமக்கு டிமிக் கொடுத்துட்டே இருக்கிறான். ஆனா அவன் இந்த டிவிஷன்ல இருக்கிறான். அவன் சவுண்ட் மட்டும் என் காதுக்கு ஒலிக்குதே, அவன் கிடைக்க மாட்டேங்கிறான். இந்த வில்லுப்பாட்டுக்காரன் திரைப்படத்துல சாமியார் வேஷத்துல இருக்கிற செந்தில கவுண்டமணி கண்டுபிடிக்கிற காட்சி எடுத்திருப்பாங்க. ஒருத்தர் சேகப்பு துணியை கட்டிட்டு வந்தா எல்லாரும் சுத்தி உட்கார்ந்து சொல்லுங்கன்னு சொல்ல வேண்டியது. இவன் என்ன இந்த வில்லுப்பாட்டுக்காரன் திரைப்படத்துல செந்தில கவுண்டமணி அடிக்கிற காட்சி எடுத்திருப்பாங்க. இவன் என்ன இந்தியாவின் தலையெழுத்து மாத்திடுவானா? அரிசி வேலை அப்படியே தான் இருக்கு, பாமாய் வேலை அப்படியே தான் இருக்கு. என்ன ஏமா ராமராஜன், ராணி, கவுண்டமணி, செந்தில் இவர்கள் நடித்த இந்த வில்லுப்பாட்டுக்காரன் திரைப்படத்தில் வரக்கூடிய கலைவாணியோ ராணியோ அவள்தான் யாரோங்கிற பாடலும் இந்த அருணாச்சலம் ஸ்டுடியோவில் இருந்த செட்டு கோவிலுக்கு முன்னால தான் படமாக்குனாங்க. கலைவாணியோ ராணியோ அவள்தான் யாரோ. வில்லுப்பாட்டுக்காரன் படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் காட்சி கொஞ்ச காட்சிகள் தான் இந்த அருணாச்சலம் ஸ்டுடியோவில் இருந்த செட்டு கோவில் முன்னால் எடுத்தாங்க. ராணியோ அவள்தான் யாரோ, சிலை மேனியோ தேவியோ. இதே வில்லுப்பாட்டுக்காரன் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் காட்சி தான். கலைவாணியோ ராணியோ அவள்தான் யாரோ, சிலை மே. இளைய திலகம் பிரபு, சீதா, மனோ, ஜனகராஜ் இவர்கள் இணைந்து நடித்த பொண்ணு பார்க்க போறேன் திரைப்படம் இங்கே படமாக்கியிருப்பாங்க. பொண்ணு பார்க்க போறேன் திரைப்படத்தில் வரக்கூடிய ஜனகராஜ், குமரிமுத்து சம்பந்தப்பட்ட காட்சிகள் இந்த ஸ்டுடியோவில் இருந்து ஆலமரத்துக்கு பின்னால் இருக்கிற குடிசை செட்டில் எடுத்திருப்பாங்க. வயசுல நான் உழாத நிலமா, இதுக்கெல்லாம் போய் ஒரு ஆபீசர் தேவையா? வேப்பல் அடிச்சே நான் நிலத்தை உழ வைக்காம. பொண்ணு பார்க்க போறேன் திரைப்படத்தில் ஊரு நாட்டாம ஜெய்கணேஷ் அவர்களிடம் ஊர் மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ற காட்சி எடுத்திருப்பாங்க. நாட்டாம எனக்கு ஒரு முடிவை சொல்லிட்டு போங்க, மாடு வளர்த்தே மலடா போச்சு. பொண்ணு பார்க்க போறேன் திரைப்படத்தில் வரக்கூடிய காட்சிகள் எல்லாமே இந்த ஸ்டுடியோவில் இருந்த ஆலமரத்துக்கு பின்னால உள்ள குடிசையில தான் எடுத்தாங்க. அவன் ஒருத்தனுக்கு தான் புரிய பெரட்டி போட்டு அருவாளால வெட்டக்கூடிய தைரியம் இருக்கு. எல்லாம் சரியா? வேம்பு இதே பொண்ணு பார்க்க போறேன் திரைப்படத்தில் வரக்கூடிய காட்சி தான். ஊர் ஊரா சுத்துறவன் இப்ப அவன் எந்த ஊர்ல இருக்கான்னு யாருக்கு என்ன தெரியும்? வேம்புவை கொண்டாடுறது ஏன் பொறுப்புங்க? ராம்கி, நதியா, ஜெய்சங்கர் இணைந்து நடித்த 2ல் 1 திரைப்படம் இங்கே படமாக்கியிருப்பாங்க. 2ல் 1 திரைப்படத்தில் ஜெய்சங்கர் அவர்கள் ராம்கிக்கு அட்வைஸ் பண்ணுற காட்சி இந்த ஆலமரம் முன்னால் எடுத்திருப்பாங்க. சகோதரன் நினைச்சுக்கேன் பண்ணிக்கிறேன் சார். அதுக்கு ஏற்கனவே எங்க வீட்டுல ஒருத்தர் இருக்கார். சரி, இந்த ஊர் இன்ஸ்பெக்டர் நம்மள கேட்கலாம் இல்லையா? 2ல் 1 திரைப்படத்தில் ஜெய்சங்கர் அவர்கள் ராம்கிக்கு அட்வைஸ் பண்ணுற காட்சி மட்டும்தான் இங்கே படமாக்குனாங்க. கேட்கற அளவுக்கு நான் என்ன கொலையா பண்ணிட்டா? ஒரு பொண்ணுடைய மனசை புண்படுத்துறது கூட கொலைக்கு சமந்தாப்பா. அப்ப நம்ம கோர்ட்ல சந்திக்கணும் தம்பி. 2ல் 1 திரைப்படத்தில் ஜெய்சங்கர் அவர்கள் ராம்கிக்கு அட்வைஸ் பண்ணுற காட்சியில் இங்கே இருந்த ஆலமரத்தை நல்லா காட்டியிருப்பாங்க. சாட்சி கூட கோர்ட் மாதிரி தான். இந்த பாரு, நீ செய்யறது நியாயமா நல்லா யோசிச்சு பாரு. ஒரு ஏழை பொண்ணு, அதுவும் நம்ம ஊர் பொண்ணு. இந்த 2ல் 1 திரைப்படத்தில் ஜெய்சங்கர் அவர்கள் அட்வைஸ் கேட்காம ராம்கி போற காட்சி எடுத்திருப்பாங்க. இன்னும் கம்பராமாயண காலத்திலே இருக்கீங்க. இந்த 2ல் 1 திரைப்படத்தில் SS சந்திரன் அவர்கள் வந்து ஜெய்சங்கர்கிட்ட பேசுற காட்சி எடுத்திருப்பாங்க. என்ன சார், பய ஜெட்டு வேகத்துல போயிட்டு இருக்கான்? வேகமா மட்டும் இல்ல, ராங் ரூட்ல போயிட்டு இருக்கான். இந்த 2ல் 1 திரைப்படத்தில் இந்த ஆலமரத்துக்கு பின்னால இருக்க குடிசைகளையும் நல்லா காட்டியிருப்பாங்க. நான் கேட்க மாட்டேங்கிறான். வேகமா போகாதேன்னு மெதுவா சொல்லியிருப்பீங்க. அதே வேகமா சொல்லியிருந்தீங்கன்னா இதே 2ல் 1 திரைப்படத்தில் வரக்கூடிய காட்சி தான். பய கேட்டிருப்பான். அது ஏன் அவங்க அண்ணன் கிட்ட சொன்னா கண்டிச்சு போறாரு. நீங்க ஒண்ணு தம்பி பச்சை மிளகான்னா அண்ணன் பிரபுதேவா, ரோஜா, வடிவேலு, ஆர் சுந்தரராஜன் அவர்கள் இணைந்து நடித்த ராசையா திரைப்படம் இங்கே படமாக்கியிருப்பாங்க. ராசையா திரைப்படத்தில் வரக்கூடிய வடிவேலு, ஆர் சுந்தரராஜன் அவர்கள் காமெடி இந்த ஸ்டுடியோவில் இருந்த ஆலமரம் முன்னால் எடுத்திருப்பாங்க. லாரியில அநியாயமா அடிபட்டுல செத்து போவேன். வேப்பன அறிவியல் உனக்கு சோறுதிங்கறியா, சோத்தை விட்டு வேற எதுங்கிறியா? ராசையா படத்தில் வரக்கூடிய வடிவேலு காமெடி காட்சியிலும் இந்த ஆலமரம் முன்னால் நிறைய காட்சி எடுத்திருக்காங்க.
ராசையா படத்தில் வரக்கூடிய இந்த காமெடி காட்சியிலும் இந்த ஸ்டுடியோவில் இருந்த ஆலமரத்தை அழகாக காட்டியிருப்பாங்க. மறுபடியும் வருவேன், அந்த ஒரு ரூபாய் வாங்க போட மாட்டேன். என்ன எடுத்தேன்றாரு, நீங்க எடுக்கலன்றீங்க. என்ன பிரச்சனை? அத பத்தி மட்டும் தயவு பண்ணி யாரும் கேட்காதீங்க. ஏன இதே ராசையா படத்தில் வரக்கூடிய வடிவேலு காமெடி காட்சி தான். சொல்லுங்க. அது என்னோட மண்ணா போட்டோம். தயவு செஞ்சு கேட்காதீங்க. சொல்லுங்க. சத்யராஜ், மீனா, மந்த்ரா, வடிவேலு இணைந்து நடித்த ஆளுக்கு ஒரு ஆசை திரைப்படம் இங்க படமாக்கியிருப்பாங்க. ஆளுக்கு ஒரு ஆசை திரைப்படத்தில் வடிவேலு, கல்பனா சம்பந்தப்பட்ட காமெடி காட்சி இந்த ஸ்டுடியோவில் இருந்த ஆலமரத்துக்கு பின்னால இருக்கிற குடிசையில படமாக்குனாங்க. உங்களுக்கு தான் இந்த கட்டில் போட்டிருக்கேன். கட்டில தனியா படுக்கிறக்கா ஒன்னே கட்டினேன். அறிவிட்டவள மரியாதை. ஆளுக்கு ஒரு ஆசை திரைப்படத்தில் வரக்கூடிய வடிவேலுடைய வீடு இந்த ஆலமரத்துக்கு பின்னால இருக்கிற குடிசையை தான் காட்டியிருப்பாங்க. சொந்த வீட்டுல கட்டின பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருக்கிறதுக்கு திருட்டுத்தனமான வர வேண்டியதா இருக்கு. சத்தம் போட்டு பேசாதீங்க. ஆளுக்கு ஒரு ஆசை திரைப்படத்தில் வரக்கூடிய வடிவேலு காமெடி காட்சிகள் இந்த ஸ்டுடியோவில் இருந்த குடிசை செட்டுக்கு உள்ளதான் எடுத்தாங்க. இன்னைக்கு வந்து தொலைஞ்சிட்டாரு, நெருங்கி வர மாட்டேங்கிறாங்க இல்லையா? குடிசை சம்பந்தப்பட்ட காட்சிகள் படமாக்குவதற்கு இந்த அருணாச்சலம் ஸ்டுடியோவில் இந்த குடிசை செட்டு நிரந்தரமா இருக்கும். என்ன பண்ணிடுறீ ராஸ்கல்? நீயா அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணுக்கு போறேன். அடுப்பங்கரையில ஒண்ணுக்கு போயிட்டு இருக்கியா? சினிமாவில் வரக்கூடிய குடிசை சம்பந்தப்பட்ட காட்சிகள் எடுப்பதற்கான குடிசை செட்டு இந்த அருணாச்சலம் ஸ்டுடியோவில் மட்டும்தான் இருந்தது. வெளியே போடு. இதே ஆளுக்கு ஒரு ஆசை திரைப்படத்தில் வரக்கூடிய வடிவேலு காமெடி காட்சி தான். அம்மா துணை கூட்டிட்டு போறோமா? நீ ஒண்ணா அப்படி விதிச்சா? இந்த ஆளுக்கு ஒரு ஆசை திரைப்படத்தில் சத்யராஜ் அவர்கள் வடிவேலுவை தேடி வரும்போது இந்த அருணாச்சலம் ஸ்டுடியோவில் இருந்த ஆலமரத்துக்கு பின்னால் இருக்கிற குடிசை செட்டுகள் எல்லாம் ரொம்ப நல்லா அழகாக காட்டியிருப்பாங்க. இந்த ஸ்டுடியோ எப்படி ஒரு அமைப்பாக இருந்தது என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த ஆளுக்கு ஒரு ஆசை திரைப்படத்தில் சத்யராஜ் அவர்கள் வடிவேலுவை கூப்பிடுற காட்சி எடுத்திருப்பாங்க. இந்த ஆளுக்கு ஒரு ஆசை திரைப்படத்துல வடிவேலு கல்பனாவை கூப்பிடுற காட்சி எடுத்திருப்பாங்க. ஆளுக்கு ஒரு ஆசை படத்துல வரக்கூடிய வடிவேலு காமெடி காட்சிகள் இந்த குடிசை செட்டுல தான் எடுத்தாங்க. என்ன பகமான் பண்றா பாத்தியா? என்னது? உங்களுக்கு ஆபீஸ்க்கு டிபன் ராசா? இத கேக்கல, இத கேட்டேன். ஓ இதுவா? பக்கத்து. இந்த ஆளுக்கு ஒரு ஆசை படத்துல வரக்கூடிய காமெடி காட்சியில தான் இந்த அருணாச்சலம் ஸ்டுடியோல இருந்த குடிசை செட்டை அழகா காட்டியிருக்காங்க. என்ன பாரு பையன் காசு கேக்குறா, அதுக்கு போய் திட்டிட்டு இருக்க. ஆமா சார், வாங்கி கொடுக்க சொல்லுங்க. டேய் என்னடி சொல்லுங்க? என்ன சொல்லுங்க? கல்ல மூல நான் போட்டு அவன் போட்டானா? இப்போ அவன பொறுத்து நான் போறேன். ராஜா கல்ல கேளு கொடுப்பா. முதல்ல அந்தால போட சொல்லுங்க. எது அந்தால? இந்த ஸ்டுடியோல இருந்த ஆலமரத்தை சுத்தி ஸ்டேஜ் மாதிரி கட்டியிருக்காங்கல்ல, இது கொஞ்சம் ஹைட்டா இருக்கும். ஆனா போட்டோல சின்னதா தெரியுது. சத்யராஜ், மீனா, மந்த்ரா, வடிவேலு, கல்பனா இவர்கள் நடித்த ஆளுக்கு ஒரு ஆசை படத்தில் வரக்கூடிய வடிவேலு குழிக்குள்ள விழுந்து கட்டு போட்டுட்டு வர்ற காட்சியும் இந்த ஸ்டுடியோவில் இருந்த ஆலமரத்துக்கு பின்னால் இருந்த குடிசை செட்டில் தான் எடுத்தாங்க. இந்த ஆளுக்கு ஒரு ஆசை படத்துல வடிவேலு கட்டு போட்டுட்டு வர்ற காட்சியிலும் இந்த ஸ்டுடியோவில் இருந்த குடிசை பகுதியை அழகா காட்டியிருப்பாங்க. ஒரு குட்டி நாய் என்ன கண்ட உடனே விரட்ட ஆரம்பிச்சிச்சு. நான் ஓட அது விரட்ட. அப்படியே ஒரு ஆட்டோ ஜம்ப் பண்ணி அங்கிட்டு போய் விழுந்தா ஒரு லாரிக்காரன் வந்து அடிச்சு. இந்த ஆளுக்கு ஒரு ஆசை படத்துல வரக்கூடிய காமெடி காட்சியில இந்த குடிசைக்கு உள்ளே காட்சி எடுத்திருப்பாங்க. இந்த ஆளுக்கு ஒரு ஆசை படத்துல வரக்கூடிய காமெடி காட்சிகள் நிறைய இந்த குடிசைக்கு உள்ள எடுத்தாங்க. ஒரு நிமிஷம் வெளியே வரியா? வர முடியுமா முடியாதா? இந்த ஆளுக்கு ஒரு ஆசை படத்துல வடிவேலுவை ஒரு பையன் மிரட்டுற காட்சியெல்லாம் இந்த ஸ்டுடியோவில் இருந்த ஆலமரம் முன்னால எடுத்திருக்காங்க. எங்க அம்மா ஏமாத்தனதும் இல்லாம என்ன மென்டல் வேற சொல்றியா? எல்லாத்தையும் பொல்லாத
ஆளுக்கு ஒரு ஆசை படத்துல வரக்கூடிய வடிவேலு காமெடி காட்சி இங்க இரவு நேரத்துல படமாக்குனாங்க. இனி எங்க அம்மா பிரிக்கலாம்னு பாக்குறியா? நீ என்ன போட்டு கொடுத்த நான் ஒண்ணு போட்டு கொடுத்தேன். உண்மையா சொல்லு. அந்த ஆளுக்கு ஒரு ஆசை படத்துல வரக்கூடிய வடிவேலு காமெடி காட்சியில இந்த ஸ்டுடியோவில் இருந்த ஆலமரத்தை அழகா காட்டியிருக்காங்க. என்கிட்ட உன் கேமரா வேலை காட்டுறியா? இந்த ஆளுக்கு ஒரு ஆசை படத்துல வரக்கூடிய காமெடி காட்சிகள் இந்த ஸ்டுடியோவில் இருந்த ஆலமரத்து முன்னாலேயும் நிறைய எடுத்திருக்காங்க. இதே உன்னை குத்தி இருந்தா ஒண்ணுக்கு போயிட்டலாம். இது உனக்கு நல்லா இருக்காரா ஐயா? தெரியுதுல்ல, இத மனசுல வச்சு. இதே ஆளுக்கு ஒரு ஆசை திரைப்படத்தில் வரக்கூடிய வடிவேலு காமெடி காட்சி தான். நிறுத்திக்க, கொன்னிடுவேன். இது மாதிரியான ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்கள் பார்க்கணும் என நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வணக்கம் நண்பர்களே, இன்னொரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் இனிய நண்பன் சேவல்.